ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. பின்னாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மன்னாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூப முத்தி ஆகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் மொழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் பெரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். திருவான்மியூர் மருந்தீச்சரத்திலே தேவாசிரியன் திருக்காவணத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சிவபோகசார மாதாந்திர தொடர் வகுப்பில் இன்றைய தினம் முக்கியமான ஒரு பாடல் 35வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்திருக்கிறது. சென்ற பாடலிலே சைவ சித்தாந்த அடிப்படையில் அனாதித்தன்மை, காலங்கடந்து காலம் என்ற ஒரு கருதுகோள் இல்லாது இருக்கக்கூடியவைகளாக 3 பொருள்களை காட்டிக் கொடுத்தார். அது பதி என்றழைக்கப்படும் இறைவன், பசுக்களாகிற அவனுடைய படைப்பு, அவனை சென்று அடையாமல் நம்மை இந்த உலகத்திலே கட்டி வைக்கும் பாசங்களாகிற ஆணவாதி மலங்கள். இந்த 3ம் பதி பசு பாசம், இந்த 3ம் அனாதி என்று சொல்லி மேலே இதிலே பதியாக இருக்கக்கூடிய இறைவன் எப்போதும் ஆனந்த வடிவினனாக இருக்கிறான், அனாதியாக இருப்பதோடு சுகரூபியாக இருக்கிறான் என்பதை அழுத்திச் சொன்னார். உயிர்களுக்கும் அந்த சுகமே வடிவமாயிருக்கும் இறைவனோடு சம்பந்தப்படும் போது தானும் இன்பமயமாய் ஆவதற்கு வழியுண்டு. அதனால் நீ எப்போதும் அரணடி கீழ் இருக்கும்படியாக பணித்தார். அதை செய்துவிட்டால் உயிர்களும் இன்பமே வடிவமாய் பெறலாம். அப்போ அனாதி சுகரூபியான இறைவனோடு அனாதியாக இருக்கக்கூடிய உயிர் சம்பந்தப்படும் போது தானும் அனாதி சுகப்பொருளாய் ஆகிவிடும். இந்த 2ம் அனாதி சுகரூப தன்மையிலே இருக்கும் தனையும் 3ஆவதாக இருக்கக்கூடிய அனாதி பொருள் மலத்தன்மை வந்து அடைய முடியாதபடிக்கு அந்த மலத்தை போக்கி அனாதியாயிருந்த மலத்தை போக்குவான். இது அத்தனையும் திருவருள் விளக்கத்தால் நடைபெறும். இதையே இருந்தபடி கண்டிரு என்பதை கீழே உபதேசமாக சொன்னார். கடந்த சில பாடல்களாக இன்ப பூரணமாவை இருந்தபடியே கண்டிரு, இதெல்லாம் கட்டளைகளாக உபதேசங்களாக கமலை ஞானப்பிரகாசர் தமக்கு வழங்கியருடைய செய்தியைத்தான் பதிவு செய்து கொண்டே வருகிறார் சுவாமிகள். அந்த வரிசையிலே இன்ப வெள்ளத்துள்ளே இரு என்று கீழே சொன்ன அந்த அனாதியாகிற ஆனந்தமாகிற வெள்ளத்தினுள்ளே இரு, இன்பசாகரத்தில் என்னென்னைக்கும் அழுந்தி இரு என்பதை உபதேசமாக சொன்ன 35வது பாடலைத்தான் இப்போது சிந்திக்கவிருக்கிறோம். இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே, இற்றை வரை சென்மம் எடுத்தனையே, இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைத்தனையே, ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு, நல்லின்ப வெள்ளத்துள்ளே இரு. இப்போ நாம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். நான் இவர் ஆசீர்வாதம் பண்ணுறேன், நல்ல இன்ப வெள்ளத்துள்ளே இரு அப்படிங்கிற. இரு அப்படின்னு சொன்னால் இருந்தேந்து மாறி புதிதாக ஒரு விஷயம், அதை இப்போ தான் காட்டி கொடுத்துருக்கேன், இதுலேயே இருங்கிறார். அப்போது இதில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமும் உண்டு. அதை ஒருவேளை சொல்லணும்னா துன்ப வெள்ளம்னு வச்சுக்கலாம். துன்ப வெள்ளத்துள்ளே இருந்தது நிலை மாறி இன்ப வெள்ளத்துள்ளே இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்போ இதில் துன்ப வெள்ளம் எது இன்ப வெள்ளம் எதுங்கிறது தான் நாம் சிந்திக்கணும். முதல்லேருந்து போவோம். இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே.
கமலை ஞானப்பிரகாசருடைய அருளாலே அவர் சொன்ன உபதேசம் எப்படி இருக்குன்னா, பாவம் இத்தனை நாள் இப்படி இருந்துட்டியே, இந்த துணியில தான் இந்த பாடலையே பாடியிருக்கிறேன், இத்தனை நாளும் இப்படி இருந்து விட்டாயேன், இப்போ மாறி இருக்கு. ஞானப்பிரகாசருடைய திருவடிகளை பத்தின மாத்திரத்தில் இதுகாரும் இருந்த நிலை மாறி இருக்கு. இப்போ இதுவரையில் எப்படி இருந்தேன்னா பரிதாபம், ரொம்ப பாவம், இத்தனை நாள் இப்படி இருந்துட்டியே. இந்த துணியில கேட்கிற இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே, இதுகாரும் உடம்பை அதில் இருக்கும் உறுப்புகளையும் உண்மை என்று அதோடையே இணங்கி இருந்து விட்டாயே, உடம்பை பார்த்து கொள்வதிலேயே எண்ணம் கொண்டிருந்தாயே, உள்ளே இருக்கும் ஆன்மாங்கிற அந்த வஸ்துவை பற்றின சிந்தனையே இல்லாமல் போய்விட்டதே. இத்தனை நாளும் இது இற்றை வரை, இப்படியே சொல்றார், இற்றை வரை இதுதானே நடந்தது, இத்தனை காலம் இப்படித்தானே இருந்தாய் என்கிறார். எதனால் என்ன, உயிர் என்னுடையதுன்னு நினைத்து கொண்டு அதை பார்த்து கொள்ளுகிறேன் என்ற நம்பிக்கையிலே, நான் என்ற சொல்லால் அறியப்படுவது இந்த சரீரம், இதை பார்த்து கொள்ளுகிறேன், நான் எனக்கே அடிமைப்பட்டவன், என்னை யாராலேயும் தலைமை பண்பிலிருந்து ஒருத்தர் என்னை அடக்கினாருங்கிறது இடமே கிடையாது, நான் சுதந்திரன் என்ற எண்ணத்தோடேயே இருந்தாயே. திருவருட்பயனிலே மாபதி சிவாச்சாரியார் கடைசியில் வைப்பார் 100 பாடல்கள், இது திருக்குறள் போலே இருக்கும், 10 தலைப்புகள், தலைப்புக்கு 10 பாடல், 10 தலைப்புகளில் சைவ சித்தாந்தத்தை முழுக்க அடைத்து கொடுத்துடுவார். முதல்ல பதிப்பொருள்லேருந்து ஆரம்பிப்பார், ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே வந்து கடைசியிலே திருவருள் விளக்கத்திற்கு ஆளானவர்கள் அடையக்கூடிய நிலையை வரைக்கும் சொல்லுவார். இப்படி 10 தலைப்புகளில் தலைப்பிற்கு 10ஆக 100 குறட்பாக்கள். எல்லாரும் கேட்பது, எப்போதுமே சொல்லும்போது புருஷார்த்தம் 4 தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தமிழ் அப்படியே அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திருக்குறளில் எத்தனை பால் இருக்குன்னா 3 நூல் தான். அது 3 பால்களுக்கு தான் விளக்கம் கொடுக்குறார். என்னென்ன, அறத்துப்பால் இருக்கு, பொருட்பால் இருக்கு, இன்பத்துப்பால் இருக்கு. இந்த 3 இருக்கு. அறம், பொருள், இன்பம் வந்துட்டதுன்னா 4வதா முக்தியை பற்றி சொல்லணுமே. அறம், பொருள், இன்பம், வீடு இல்லையா, இந்த வீடு பேற்றை பற்றி சொல்லணுமே. முக்தியை பற்றி வள்ளுவர் சொல்லலையேன்னு கேட்டால் ஒரு சமாதானம் பொதுவாக சொல்லுவது, இந்த 3 படி ஒழுகினால் அவர்களுக்கு வீடு பேறு கிடைக்கும். அதனால தான் திருக்குறளை முழுக்க சைவ சித்தாந்த நூலுங்கிறோம். நம்ம மடங்கள் தான் அதை பதிப்பித்திருக்கிறார்கள். உரை முழுக்க எழுதிய ஆச்சாரியர்கள் பல திருக்குறளுக்கும் நேரடியாக சைவாகமங்களிலிருந்தே மேற்கோள் காண்பித்தெல்லாம் உரை செய்திருக்கிறார்கள். முழுக்க வேறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லாமல் திருக்குறள் சைவ சித்தாந்த நூல். வள்ளுவர் சைவ சித்தாந்தவாதி, அது சந்தேகமே இல்லை. இப்போ என்ன 3 பால் தானே அவர் பாடியிருக்காருன்னா, 4வதாக பாட வேண்டிய வீடு பேறு குறித்து வீட்டின் பாலை பின்னாளில் வந்து உமாபதி சிவாச்சாரியார் பாடி கொடுத்துட்டார். 100 குறட்பாக்கள் அங்கே எது விட்டு போச்சோ அதை பின்னாளில் இவர் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டார். இப்போ இதை அப்படியே குறட்பாவிலே அமைந்து அதிகாரமாக 10 அதிகாரம் பண்ணி அதிகாரத்திற்கு 10 குறளாக 100 குறட்பா பாடுறார். அதில் கடைசியில் அணைந்தார் தன்மை அப்படின்னு ஒரு தலைப்பு. அணைந்தோருக்கு என்ன தன்மை, அதாவது திருவருளாலே தீண்டப்பட்டவர்களுடைய தன்மை என்ன, இதை கீழே சொல்லிகிட்டே போவார். அதில் கடைசியில் கொண்டு போய் வைப்பார், அந்த தலைமை பண்பு வந்தவர்களுக்கு, அதாவது இறைவனை காட்டி கொடுக்கும் ஆச்சாரியரானவர்களுக்கு என்ன குணம் வரும்னா, கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. இதுதான் குறள். கள்ளத் தலைவர் துயர் கருதி அப்படி சுற்றி பார்த்தாங்களாம். நம்ம பாரி நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் தங்களை தாங்களே தலைவர்களாக நினைத்து கொண்டார்கள். எனக்கு நான் தான், என்னை கேள்வி கேட்க யாருமே கிடையாது, என்னை யார் அடக்க முடியும், யாரும் இல்லை, நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படித்தான் நடந்து கொள்வேங்கிற அகங்காரத்தோடு அந்த ஆணவத்தோடே உலகையே அவர்கள் அணுகினார்கள். நினைத்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இதையே இன்னும் பெருசாக்கி கொண்டே போய் நான் தான் ராஜான்னு அவரவர்கள் சொல்லிக்கொண்டால் நிம்மதிக்கு இடமே இல்லாமல் போயிடும், அங்கே அன்புக்கு இடமே இல்லாமல் போய்விடும். நான் சொல்வதுதான் சட்டம்ங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொருத்தரும் புறப்பட்டு விட்டா வாஸ்தவத்தில் அப்படித்தான் இருக்கும். அதைத்தான் கள்ளத்தலைவர் அப்படின்னு பேர் வைத்தார். இவர்களுக்கு தான் பேர் வைத்தார் கள்ளத்தலைவர். தலைமை பண்பெல்லாம் யாருக்குமே கொடுக்கல. நீங்கள் நான் தான் சொல்லிக்கலாம். சர்வ நிச்சயமாக அப்படி சொல்கிறவங்க அத்தனை பேருக்கு தலைக்கு மேலே இன்னொருத்தர் இருப்பார். உலகியல் இயல்பு அவ்வளவுதான். நீங்கள் நான் தான் சொல்லிட்டேன்னா, ஒரு 10 வீடு இருக்கிற ஒரு அடுக்ககம், அதற்கு ஒரு நலவாழ்வு சங்கம், அதுக்கு ஒரு தலைமை பதவி. இந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க அந்த 10 வீட்டுக்கும் நான் தான் தலைவருங்கிற ஒரு எண்ணத்தோடைய தான் எப்பயுமே இருப்பாங்க. இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். தள்ளி இருந்து பார்த்தா நமக்கு வேடிக்கையாக இருக்கும். இது நான் அந்த நிலைக்கு வந்துட்டா நான் தான் தலைமை, நான் சொல்கிறபடி தான் அத்தனையும் நடக்குங்கிற எண்ணம் வருகிறதே. அடுத்த வீட்டோட சண்டை வரும்போது இவங்க வெளியே வரமாட்டாங்க. அந்த தெருவளவலியான வேற யாருக்கான உங்களுக்கு தெரியுமானா இல்லை, நான் இந்த 10 வீட்டுக்கு நான் தான் தலைமை, இப்போ உலகத்துக்கே நான் தான் தலைவர்னு வந்துடுது. கள்ளத்தலைவர்னு பேர் வைத்தார் ஆச்சாரியர். கள்ளத்தலைவர் துயர் கருதி அவர்கள் பட்டடைந்திருக்கும் அந்த நிலையை பார்த்து வருத்தப்பட்டாங்க. பாவம், தெளிவில்லாமல் இப்படியெல்லாம் செய்கிறாங்களே,
இது இப்படியே இருந்தால் இந்த ஆணவத்தன்மையிலேயே இருந்து இந்த ஒரு பிறவியும் பாழாக்கி எங்கே போய் எப்படி முடிப்பார்கள்? கள்ள தலைவர் துயர் கருதி. யாருக்கு இந்த நிலைனா துயர் யார் இப்படி கருதுவார்கள் என்றால், திருவருள் விளக்கத்தால் தீண்டப்பட்டு இங்கே இருக்கும் காலத்திலேயே தன்னிலை இறைவனுக்கு பாத்தியப்பட்டதுங்கிறதை புரிந்து கொண்டு அப்படி இல்லாமல் இருக்கும் மற்றவர்களை பார்த்து வருந்தக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் ஆச்சாரியருடைய நிலை அடைந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. கருணை வெள்ளத்தினாலே, அவர்களிடத்தே இருந்து பெருகி வரக்கூடிய கருணையினாலே கூப்பிட்டு நம்மை திருத்துவதற்காக உபதேசங்கள் செய்வார்கள். நம்ம கேட்குறோம் கேட்கலைங்கிறதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. அப்படி தானே பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள். அவங்க எதையான எதிர்பார்த்தாங்களா? இத்தனை பேரான கேளுங்கன்னு சொன்னாங்களா? ஒரு காலத்தையும் இல்லை. இதை செய்வார்கள். யாருக்கான இது பயன்படும், அவர்களுக்கு இதில் ஒரு விடை இருக்கும்னு நினைத்ததனால் தானே செய்தார்கள். அதனால் தான் இறைவன் அவர்களுக்கெல்லாம் என்னைக்கோ முத்தி இன்பம் கொடுத்து திருவடியிலே சேர்த்து கொள்ள வேண்டிய நிலை வந்தும் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கட்டும்னு சொல்லி சில வருடங்கள் அவ்வளவு பேரையும் இருக்க வைத்து நமக்காக வேண்டி அவர்களை இருந்து பாடும்படியாக செய்தார். இதுதான் அவர்களுடைய குணம். கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத் தலைவர் மிக. அதே கருணையோட தான் கமலை ஞானப்பிரகாசர் குருஞான சம்பந்தரை பார்த்து கேட்பது போல கேள்வி, இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே. இல்லை குருஞான சம்பந்தர் நம்மை பார்த்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோ, எப்படி வச்சுக்கிட்டாலும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பவர்கள் சீடர்களை பார்த்து கேட்பது இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே. இந்த உடம்பு தான் எல்லாம்னு நம்பிக்கொண்டு இதை பார்த்து 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 வைத்துக் கொள்ளுகிறேன்னு கரணங்களுக்கு ஆட்பட்டு இருந்தாயே. ஒரு பட்சத்தில் அதை பார்த்து பார்த்து வைத்துக் கொண்டாய். மற்றொன்று, இந்த கரணம் உடம்பு எதையும் செய்து விடுங்கிற எண்ணத்தோடே இருந்தாயே. இது ஸ்திரமாக இருக்கிற மட்டும் என்னை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிற அகங்காரத்தோடு இருந்தாயே. இது நாள்பட வேண்டாம் மணிக்கணக்கில், அதுவும் இல்லை, ஒரு வினாடிக்கு ஒரு பொழுது மாறிக்கொண்டே இருக்கு. உள்ளுக்குள்ளே எத்தனையோ அணுக்கள் தோன்றுமாம், எத்தனையோ மறையுமாம். ஒரு க்ஷணப்பொழுது ஒரு ரோமம் உதிர்ந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாது. அது ஒன்றுன்னா உதிர்ந்து கடைசியில் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நிறைய இருந்தாப்புல இருந்ததுன்னு ஒரு எண்ணம் வருதே. அப்போது உடம்பு மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் அது மாறிக்கொண்டே இருக்கு, அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், இதை போயா இத்தனை நாள் நீ பட்டியலை வைத்து பாதுகாத்தாய்? இதற்கு அப்பாற்பட்டதாய், கண்ணுக்கு புலப்படாததாய், உள்ளுக்குள்ளே இறைவன் உரையக்கூடியதாகிற உயிர் இருக்கு, அதில் அவரே இருக்கார். வாஸ்தவத்தில் எதை பாதுகாக்கணுமோ அதை விடுத்து இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே. இன்னைய நாள் மட்டும் இப்படி இருந்துட்டேப்பா, கவலைப்படாத, வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேங்கிற துணியில் சொல்கிற இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே. இற்றை வரைங்கிற சொல்ல அப்படியே மறுபடியும் திருவருட்பயன்லேயே 4வது அதிகாரம் நினைக்கிறேன், அது திருவருள் விளக்கமாக சொல்லிக்கிட்டு வருவார். அதில் கடைசி வரையிலும் இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகைன்னர். அருள் தன்மையை பற்றி சொல்கிற இடம் நினைக்கிறேன். 4வது அதிகாரம் திருவருள் தன்மையை சொல்லுவார். சொல்லும்போது சொல்லி வச்சிருப்பார், இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமிலா. இவ்வளவும் சொல்லி முடிச்சாச்சு, ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் இருக்கா உனக்கு? என்ன தைரியத்தில் வீடு பேரை கேட்டு வந்தாயின்னு கேட்கிறார். ரொம்ப ஒரு வேடிக்கையாக சொல்லுவது, நான் கொஞ்சம் குத்தலாக சொல்கிறார் சுவாமி. இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு. இந்த உயிருக்கு என்ன மதிப்பு? ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. எதையான ஒன்று செய்யும் தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாங்க, போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அது நேரம் இல்லை, பணிச்சுமை, இது 2 மணி நேரம்லாம் உட்கார முடியாது, இது கஷ்டம். ஏன்னா ஞான பூசைன்னு இதைத்தான் இருக்கிறதுல உயர்ந்த பூசையாகவே வைத்திருக்கிறார்கள். சித்தாந்த பாடம் கேட்பதை மட்டும்தான் உயர்ந்த படிநிலை பூசையாகவே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஞான பூசையாகிற ஞான படிநிலைக்கு ஏற்றக்கூடிய சாத்திரங்கள் சொல்லும் இடத்திலே அதே நேரத்திற்கு திருக்கோயிலே ஒரு திருவிழா. நிச்சயமாக பிறந்த பயன் திருக்கோயில் விழாக்களை தரிசனம் பண்ணுறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஞானசம்பந்த பெருமான் உபதேசம் பண்ணியிருக்காரு நமக்கு. ஆனால் இதுவா அதுவான்னு 2க்கும் ஒரே நேரத்தில் வந்து நிற்கும் போது சந்தேகமே வேண்டாம், திருக்கோயில் விழா அப்புறம் பார்த்துக்கலாம். ஞான பூசையாக சொல்லப்பட்டிருக்கும் சாத்திரம் கேட்பதை முதன்மைப்படுத்தி கொள்ள சொல்லியிருக்கிறார். இது வருமானு கேட்டால் அந்த நிலைக்கு உயர்ந்தவர்களுக்கு தான் வரும். என்ன நினச்சிப்போம், இதை விட அந்த சாமியே இங்கே வரார் அப்படின்போம். அந்த சாமி எப்பேற்பட்டவருங்கிறத இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வாஸ்தவத்தில் எழில்ஞான பூசைன்னு இதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனையும் மணி நேரம் செலவு பண்ணி, எவ்வளவு திரவியங்களை சேகரித்து, எவ்வளவு புஷ்பங்களை வாங்கி அலங்காரம் பண்ணி சிவபூஜை பண்ணினாலும் அது அவசியம் பண்ண வேண்டியது, மாற்று கருத்தே இல்லை. அது பெருமான் விதிச்சிருக்கார் நமக்கு. ஒவ்வொரு உயிரும் சிவபூஜை பண்ணணும், அன்போடு கூடி பண்ணணும், ஆசையோடு கூடி பண்ணணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது நடக்கிற நேரத்துக்கு இது ஒன்று வருதேன்னு கேட்டால் இதற்கு தான் முக்கியத்துவம் தர சொல்லியிருக்காங்க. எழில்ஞான பூசைன்னு இதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க. இப்போ அதைத்தான் பண்ணணும்னு முதல்ல சொல்கிறோம்.
நேரம் இல்லை எதையோ ஒன்று சொன்னோம். சரி ஐயா அதெல்லாம் நமக்கு வகுப்புக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் விட்டுட்டேன். நான் தேவாரம் வாசிக்கிறேன், பதிகங்கள் பாடுறேன், அது இன்னும் கொஞ்சம் இனிமையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்குது, எல்லோரோடையும் சேர்ந்து பாடும்போது சந்தோஷமாக இருக்குது. சரி நல்லபடியாக அதையான பண்ணுறீங்களா அண்ணா? அது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 நாள் 15 நாள் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பணி நேரம் மாற்றம் ஆகிட்டுது. அப்போல்லாம் ராத்திரி நேரமாக இருந்தாலும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ அது மாறி போயிட்டுது. சரி அந்த நேரத்துக்கு பாட முடியல. கோயிலுக்கு போகிற வழக்கம் வச்சுருந்தீங்களே அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து போச்சு. ஒரு வாரம் பண்ண முடிஞ்சது. அது கோயிலுக்கு போகிறோம், நம்ம போகிற நேரத்துக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை வந்துட்டுது, அதனால் இல்லை. வாரக்கடைசியில் உழவார திருப்பணி நடக்குதான், அதுக்கு மட்டும் போகிறேன். அது ஏதோ போயிட்டுருக்கேன். அது எல்லா வாரமும் போகிறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு வாரமாவது போகிறேன். மற்ற வாரமெல்லாம் அந்த ஒரு நாள் தான் விடுமுறையே கிடைக்கிது, 6 நாள் உழைச்சிட்டு. அதனால் மனசளவில் சாமியை பார்த்துக்கிறேன். என்னென்ன முடியுமோ எவ்வளவும் இறக்கி கொண்டு வந்தாச்சு. எதுவுமே முடியாதுன்னு சொன்னா அதுதான் சொன்னார், இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்னு பேர் வச்சார். எவ்வளவு முடியுமோ இறக்கி கொண்டு வந்து முடிச்சாச்சு. போகிற போக்கில் வண்டியில் போகும்போது ஒரு சிவாலயத்தை பார்த்தா கை கூப்பணும். இது சிஷ்டாச்சாரம், பெரியவர்கள் கடைபிடித்தது. அதனால தான் திருக்கோயில்கள்னு கட்டிட்டாலுமே இந்த மதில் சுவரில் சிவசிவான்னு எழுதுறது, மதில் சுவர் முழுக்க நந்தியம்பெருமான் எழுந்துரோட பண்ணுறதுலாம் அதுக்கு தான். தூரத்துலேருந்து பார்த்தேன், நம்ம மற்ற தெய்வமாக இருந்து கை கூப்பக்கூடாது, வேறு ஏதான தெய்வத்தை கை கூப்பிட்டோமோங்கிற வருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது தெளிவாக சிவாலயம்னு காட்டி தருவதற்காக சிவச்சின்னங்களை முழுக்க பதிச்சு வச்சுருப்பாங்க. மதில் சுவர்லையோ அங்கே சிவசிவான்னு நாமங்களை எழுதி வைத்திருப்பதெல்லாம். அதையும் தாண்டி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, வழியில் போகும்போது நம்ம கண்ணில் படுற எழுத்தை வேண்டானாலும் மனசு படிச்சுடும். இப்போ ஒரு வீதியில் எத்தனையோ பேர் போகிறாங்க, போகிறவங்க வேணும்னுட்டே படிக்கல, கண்ணில் பார்த்துறது பதிவாகுதா, ஓ சிவசிவா அப்படின்னு அவங்க நினைத்தாங்கன்னா பெருமானத்தை ஒரு சிவபுண்ணியமாக சேர்த்துக்கொள்வார். வேண்டாமே என்றாலும் கூட அந்த நாமத்தை தெரியாமனு படிச்சுட்டா. அதனால தான் சிவாலய திருமதில்களில் சிவசிவாங்கிற நாமங்களை எல்லாம் எழுதி வைப்பார்கள். அது அத்தனை சிறப்பு. ஒரு முறை தெரியாமலே ஓதினாலும் அவ்வளவு சிறப்பை சொல்லியிருக்கான். ஒரு 18 தந்தாதியில் படித்த ஞாபகம், கலசை நினைக்கிறேன். 18 தந்தாதியில் சிவனெனும் நாமத்தை சண்டாளன் சொன்னாலும்னா, இவனாலே சமுதாயத்திற்கு பெரிய கேடுன்னு அவனை ஊர்லேருந்து ஒதுக்கி வச்சாச்சு, ஏதோ பெரிய ஹானி. அதனால அவரோடு சிவனெனும் நாமம் சண்டாளன் சொன்னாலும்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், பெரிய தவறுகள்லாம் பண்ணிட்டான். அதனால் அவனை ஊர் வழக்கத்துக்களே வச்சுக்கூடாது, அவன் ஆபத்துன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாச்சு. அவனோட யாரும் பழகக்கூடாதுங்கிற அளவுக்கு தள்ளியாச்சு. என்றைக்கோ ஒரு நாள் வேறு காலவஸ்தையில் நம்ம வெளியூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம், ஊர் எல்லையிலே ஏதோ தங்கிட்டோம். நம்ம அந்த மண்டபத்தில் அவனும் இருக்கான், இந்த பாழ் மண்டபத்தில் இருக்கான். ஐயோ சண்டாளனோட தங்கிட்டோமேங்கிற வருத்தம் வேண்டாம். அவன் ஒருவேளை சிவநாமத்தை சொல்லிட்டான்னா இந்த மீதி ஆச்சாரத்தை எல்லாம் ஒதுக்கி அவனோடே இருந்து உணவு உண்ணும் வரையிலும் இருக்கலாம்னு இருக்கான். அப்பர் சுவாமிகள் சொல்லலையா, ஆவுரித்துடனும் புலகரேனும். யாரோட இதை எதிர்த்து வைக்கிறார்? எப்பேற்பட்ட வாழ்க்கை எதுவுமே வேண்டாம், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோட வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம். அது மங்கி போகக்கூடிய செல்வம், அது மங்கி போகக்கூடிய செல்வம். யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஒருவேளை கொடுக்குறேன்னு சொன்னாலும் அப்படி இப்படி காசு கூட இல்லை. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து, அது கடலில் என்னவெல்லாம் செல்வம் இருக்கோ அது அத்தனையும் கொண்டாந்து சேர்த்து விடுமாம் சங்கநிதி. நான் சங்குங்கிறது கடல்லேருந்து பிறக்குது. கடலை விடவும் செல்வ இடமே கிடையாது கடல் ஆழத்துக்கு. அதனால தான் பெருமான் அத்தனையும் கொண்டு போய் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கான். கடல் ஆழத்திலே காணப்படாத செல்வமே இல்லை, யாராலையும் தீண்ட முடியாது. நல்ல வேளை மனுஷன் இன்னும் அங்கே போய் ஜீவனம் பண்ண ஆரம்பிக்கல, அதனால் அதை யாரும் எடுக்கிறது இல்லை. போட்ட செல்வம் போட்டபடியே இருக்குது. அதை முழுக்க சங்கநிதின்னு ஒரு உருவகப்படுத்திக்க சொல்கிறாங்க. கோயில் அதான் சிவாலய வாசல்லே சிற்பசாஸ்திரங்கள் சொல்கிறது, சுவாமி சன்னதியினுடைய முக்கியமான ஒரு வாசலுக்கு 2 பக்கத்துலையும் இந்த சங்கநிதியும் பதுமநிதியும் பாதுகாவலுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க பாதுகாக்கணும்னா உள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய செல்வமாக இருக்கணும். இது பெரிய செல்வங்கள் இது ரெண்டுமே. சங்கநிதியும் பதுமநிதியும் ஆகப்பெரும் செல்வங்கள். அந்த செல்வ நிதிகள் சன்னதி வாசல்லிருந்து எதையோ ஒன்றத்தை பாதுகாக்குதுன்னா உள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய நிதி. நாம் அதை வாஸ்தவத்தில் கடந்து போகிறோங்கிறத காமிச்சு தரார். கோயில்களில் அதுக்கு தான் வாசல்ல இந்த 2 சிற்பங்களை வைக்க சொல்கிறாங்க. அதை சர்வசாமான்யமாக கடந்து நாம் போகிறோம். அது முன்னாடி 10 வாட்டி விழுந்து எழுந்து அதை பிரதட்சணம் பண்ணி நின்னோன்னா காசும் பணமும் வந்துள்ளாலும் வரலாம், தெரியாது. ஆனால் அடியார் பெருமக்கள் அதெல்லாம் துச்சமாக மதித்து தான் கோயில் வாசல் அதை நிறுத்தினார்கள். அதை கடந்து நாம் உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே இருக்கிற செல்வம் இதையெல்லாம் விட பெரிய சிவச்செல்வம் உள்ளே காத்திருக்கு. திருவருளாகிற செல்வம் அங்கே உள்ளே காத்திருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சங்கநிதி பதுமநிதி இதையும் 2த்தையும் கொடுத்து, இது போராது அதிகாரம் வேணும். காசு மட்டும் இருந்துட்டா போதுமானா, அந்த காசை செலவு பண்ணுறது கூட அதிகாரம் இருக்கணும். சரி, அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரம்? தரணியோடு வானாள தந்தாலும். இந்த உலகம் இதுக்கு மேலே என்னென்ன உலகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன். அது அத்தனை என்னைக்கோ குறைய போகிற செல்வம். எவ்வளவு செலவு பண்ணினோம்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது.
குறைந்து கொண்டே இருக்க போகிறது. எவ்வளவு கொடுத்தாலும் கொள்ள போவதில்லை. மங்குவார் அவர் செல்வம், மங்குவார் அவர் செல்வம். அந்த செல்வம் ஒன்றும் அது ஒன்றுமே பிரமாதமே கிடையாது. அது அந்த பக்கத்துக்கு தள்ளினார். இந்த பக்கத்தில் எதை எடுத்தார்? ஆவுரித்துழுத புலையரேன். கங்கைவாய் சடை கறந்த அண்ணருக்கு அன்பரானால் அவரை நான் என்னோட சேர்த்துக்கிறேன்னு சொல்லலை. அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவரோடு சேர்ந்திருக்க கூட சொல்ல, அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுள்னு சொல்லிட்டேன். அவரை நான் நமஸ்காரம் பண்ணிப்பேன். அதுவும் எப்படி? அங்கமெல்லாம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அவ்வளவு சிரமப்படக்கூடிய தேகம், செய்யும் தொழிலும் ரொம்ப நீச்சமான ஒரு தொழில். அதிலே இருந்து உழல்பவர்களே ஆயினும் சிவனடியார்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா போறோம், அவர்களை நான் வணங்கி துதிப்பேன் அப்பர் பெருமான் சொல்றேன். அவர் நிலைக்கிருந்து அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுள்னு சொன்னார். இந்த இந்த நிலைதான் உயர்ந்ததுங்கிறது தெரியாமல் அற்பமான விஷயங்களை எல்லாம் இருக பற்றி கொண்டு இதுகாரும் இற்றைவரை கரணத்தோடு இணங்கினையே, இற்றைவரை சென்மம் எடுத்தனையே. கரணத்தோடு இயைந்திருந்து அதுதான் எல்லாம் அதுதான் எல்லாம் அதுதான் எல்லாம்னு இருந்து நிறைவிலே முக்திக்கு போவதற்கு வழி இல்லாமல் சொர்க்கமோ நரகமோ ஏதோ ஒன்று கிடைச்சிது. ஞானசம்பந்தர் தான் சொல்றார், கொன்றை தொங்கலான் அடியவர்க்கு ஸ்வர்க்கங்கள் பொருளளவேன்னுட்டார். கொன்றை தொங்கலான் அடியார்க்கு, தொங்கல்னா தொங்கக்கூடிய மாலை, இப்படி தோல்ல விழுமா அந்த கொன்றை, தலையில் கட்டிகிட்டு இருக்கிற அந்த கொன்றை சரம் அப்படியே விழுந்து தோல் அப்படி பதிஞ்சிருக்குமா. கொன்றை தொங்கலான் அவனுடைய அடியார்களுக்கு, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு ஸ்வர்க்கங்கள் பொருளளவே. ஒரு சொர்க்கம் இல்லை, ஸ்வர்க்கங்கள்னு பன்மையில் சொல்கிறார். ஏன்னா பலதாக சொர்க்கங்கள் உண்டு, பல வகையான சொர்க்கங்கள் உண்டு. ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு விதமான சுகங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அவரவர்கள் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போலே, புண்ணியத்திற்கு ஏற்றார் போலே வெவ்வேறு சொர்க்கங்கள் கிடைக்கும். எப்படி நரகங்கள் பலதோ அதுபோல சொர்க்கங்களும் பலதுண்டு. அதை சொல்லிட்டார். அதெல்லாம் பிரமாதமா? ஒருவேளை ஒரு 100 சொர்க்கம் இருக்கு, நீங்கள் பண்ணின புண்ணியத்திற்கு ஒரு 70 சொர்க்கம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் அதெல்லாம் அடியார் பெருமக்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார். அதனால தான் நாம் விழுந்து இத்தனை யாகங்களை செய்து அத்தனை தானங்களை செய்து சிவபுண்ணியமாக சேர்த்துடுவோமே தவிர, இந்த யாக புண்ணியத்தை நான் பெறுகிறேன், இந்த தான புண்ணியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு ஒரு காலத்தையும் சேர்க்க மாட்டோம். சேர்த்துட்டா என்ன கிடைக்கும்னா, அந்த தான புண்ணியத்தையும் யாக புண்ணியத்தையும் செலவு பண்ணுறதுக்காக இன்னொரு பிறவி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் சொர்க்கத்தில் வச்சுருப்பேன். அந்த சொர்க்க காலங்கிறது முன்னையே அதுக்கு நம்ம பணம் கட்டி வச்சுருக்க மாதிரி. அந்த பண செலவு முடியும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளியில் போங்கன்னு மரியாதையாக சொல்லுவான். மாட்டேன்னு சொன்னால் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுவோம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான். இப்போ நாம் எத்தனையோ இடங்களில் சில வசதிகள் எல்லாம் பயன்படுத்துகிறோம், அதுக்கு முன்கூட்டியே இந்த தொகையை கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. தொகையை கொடுத்துட்டு உள்ளே போகும்போது ராஜாங்கமாக வரவேற்பாங்க, ரொம்ப கவனிச்சுப்பாங்க, பார்த்து வச்சுப்பாங்க. நம்ம அப்படின்னோன்னா உடனே 4 பேர் வந்து நிற்பாங்க. இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? முடிஞ்சதுக்கப்புறமா மரியாதைக்கு 1-2 வாட்டி வெளியில் எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னொன்னா தூக்கி அவங்களே வெளில வச்சுருவாங்க. இதுதான் ஸ்வர்க்கத்துக்கும், ஸ்வர்க்கத்துக்கு இதுதான் லட்சணம். இப்படி தான் சொல்லியிருக்கு. முடிகிற மட்டும் அத்தனை கவனிப்பும் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நேரம் முடிஞ்சதுன்னா வெளில தள்ளிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரு பிறப்பு, கீழே விழுவதற்கு காலம் பார்த்திருந்து ஒரு காலத்திலே வந்து சேர்ந்து மறுபடியும் அடுத்த ஒரு பிறவி. அந்த பிறவியில் புண்ணியத்தினாலே பெருமான் சரி நல்லபடியாக இருக்கட்டும்னு வச்சுடுவார். ஒரு உயர்ந்த ஒரு குடிபிறப்பு, எந்த சிரமங்களும் இல்லாத ஒரு பால்ய பருவம், நம்ம சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் நம்மளை கொஞ்சம் மகிழ்வார்கள். நல்ல கல்விகளிலே சிறக்கும்படியாக செய்வார். போதுமான அளவுக்கு செல்வத்தெல்லாம் கொடுத்துருவார். இதெல்லாம் அப்படி இருந்துக்கிட்டே வரும். கொஞ்சம் எல்லாமே நல்லா இருந்துட்டா நமக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிற ஒரு எண்ணமும் கூடவே வளரும். அது வளர ஒரு நிலைக்கு வந்த பிறகு என்ன கவலை, அடுத்த 50-60 வருஷத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன், அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்க போது, எனக்கு இவங்க எல்லாரும் இருக்காங்க, நான் எத்தனையும் ஆணை பிறப்பிக்கலாம், எவ்வளவு ஆணவத்தோடும் நடந்து கொள்ளலாம். அங்கே ஆணவ மலம் கூடவே சேர்ந்து தானாக வரும். உயர்குடி பிறப்பினாலும் கல்வி கேள்விகளிலே சிறந்திருப்பதாலும் செல்வத்தினாலும் இந்த 3 வகைகளில் தான் ஆணவ மலம் அதிகப்படியாக பிறக்கும். இந்த 3 தான் பெரும்பான்மை காரணமாக இருக்கும். இதுதான் என்ன கேட்க என்ன இருக்குங்கிற மாதிரியான ஆணவ மலம் இதில் தான் வரும். இல்லை செல்வத்திலேயே அதிகாரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுப்போம். இந்த காரணங்களால் தான் வரும். இது எல்லாத்தையும் கொடுத்துருவார் பெருமான், போதுமான அளவு கொடுத்துருவார். கொடுத்துட்டு ஆணவ மலம் வரட்டும்னு வேடிக்கையாக உட்காந்துருப்பார். நம்மையும் மீறி ஆணவ மலம் அங்கே தான் நடனமாடி கழிக்கும். அப்போ என்ன பண்ணுவார், எல்லா கணக்கும் அப்படியே தலைகீழ ஒரு வாட்டி மாறும், போகட்டும் நரகத்துக்குன்னு விடுவார்.
நல்லபடியாக வச்சுக்கலான்னு சொன்னபோது இல்லாதவர்கிட்டே இறங்கும் பழக்கமும் இல்லாமல் இருப்பதை யாருக்கான தேவை இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்காமல் எல்லாரையும் பார்த்து எப்போ பாரு மூஞ்ச காட்டிக்கிட்டு கத்தி தித்தி என்ன பண்ணினான்? எத்தனையோ பேரை மனதளவில் துன்பப்படுத்தி இருக்கிறான். சொல்லக்கூடாத சொற்களை எல்லாம் சொல்லி ஏசினபடியால் அவரவர்களுக்கு காதெல்லாம் வலிக்கும் அளவிற்கு பேசியிருக்கிறான். இப்போ மனசினாலும் பேச்சினாலும் செய்கையினாலும் எல்லா காரணங்களும் பாவம் பண்ணிட்டான். யமதர்மன் அப்படி பார்ப்பார், அவர் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டார், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அங்கே கூட்டிகிட்டு போவான். அங்கே என்னென்னா இத்தனை காலம் சொர்க்கத்தில் இருந்த சந்தோஷத்துக்கு அப்படியே தலைகீழா இங்கே எல்லா சங்கடத்தையும் அனுபவிக்கணும். அந்தந்த கரணங்களால் செய்ததை அந்தந்த கரணங்களாலேயே அனுபவிக்கணும். மனத்தளவில் செய்ததை மனசு நொந்து போகும்படியாக செய்து விடுவார்கள். அவர்களுக்கு இந்த தவறை நீ மனசில் தானே நினச்சே, இப்போ அது எல்லாம் உனக்கே வந்து சேரட்டும்னா மனசு குமுறி குமுறி அழுவார்களாம். சொற்களால் சொன்ன அத்தனை பிழைக்கும் சொற்களாலேயே தண்டனை. நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறைகளில் ஒலித்து கொண்டே இருக்குமாம். கூடாத அந்த சப்தங்களெல்லாம் கேட்டு கேட்டு காது வலித்து அழுவோமா, துடித்து போகுமாம் உயிர்கள். கூடாத சொற்கள் அத்தனையும் என்னென்னலாம் சொன்னோமோ அது அத்தனையும் நம்மை வந்து சேருமா. செயலாலே அடித்தும் துன்புரித்தும் இடுத்தும் இதெல்லாம் பண்ணினவர்களுக்கு அத்தனையும் 10 100 பங்கு கூடவே வருமா. என்னென்ன கரணங்களால் செய்த பிழைக்கு பாவமோ அது அந்தந்த கரணங்களாலேயே தீர்க்கப்படுமா. இப்படி பலகாலம் இருந்து முடித்து ஒரு நரகத்தை முடிச்சு அடுத்த நரகத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே எவ்வளவு முடியுமோ அடித்து முடிச்சு இப்படியே நரகங்கள் பலதையும் கண்டடைந்து மறுபடியும் முடியாததோர் ஒரு பிறவி. அதில் மனுஷ பிறவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் ரொம்ப நீச்சமான ஒரு பிறவியாக போயிட்டா, ஒரு புழுவாக பிறந்து. அது மனிதத்தன்மைக்கு உயரணும்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் இது ஒவ்வொன்றும் படக்கூடிய கஷ்டத்தை நினச்சி பாருங்க. இது இப்படியெல்லாம் இருந்து கடந்து 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 ஒரு மனித பிறவி. அது எப்போ ஆனால் வாய்க்க பெறலாம். கல்லாலாம் பிறந்துட்டோம்னா முடிஞ்சுது. எப்படி அதுலேருந்து விடுபடுவதுன்னா என்னைக்கான யாரான ஒரு தவச்சீலர் அந்த கல்லை காட்டில் கிடந்த அந்த கல்லை ஒருவேளை மிதித்தால் அவர்கள் அந்த இடத்துல எனக்கு உபகாரம் பண்ணித்தே இந்த கல் இதில் மிதித்து நடந்து போகிற அளவுக்கு எனக்கு உதவி செய்ததேன்னு மனம் சந்தோஷப்பட்டா இன்பப்பட்டால் கல்லாய் கிடந்ததுலேருந்து ஒரு படி கூட போகும். என்னென்னா புல்லாய் பிறக்கலாம், அவ்வளோதான். இன்னும் ஒரு படி கூட அங்கே அசைவதுக்கே இடமில்லை, இங்கே ஏதோ கொஞ்சம் மூச்சு விடலாம், அவ்வளோதான். அந்த புல்லாய் பிறந்த நிலையிலும் அது பெருமானுடைய திருவடிக்கு போச்சோ இல்லை அடியார்கள் திருவடிக்கு ஹிதமாக கொடுத்ததோ, ரொம்ப கால் வெயிலில் பட்டு வந்த ஒரு அடியார் புல் தரையாக இருக்குன்னு ஒரு நிமிஷம் அதில் மிதிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டா அந்த புண்ணியத்தால் அந்த புல்லாய் பிறந்த பிறவி மாறலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை புல்லாய் பிறக்கணும் எத்தனை கல்லாய் பிறக்கணும் நம்ம கணக்கே தெரியாது. இப்படி சிரமப்பட்டு நிறைவிலே ஒரு மனித பிறவி. அந்த மனித பிறவியிலேயும் திருவருள் விழுந்தால் சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு பிறவி கிடைக்கலாம். அப்படி பிறந்தும் கூட ஆணவத்திற்கு இடம் தராதபடிக்கு அடியார் பெருமக்கள் பாடி கொடுத்த பதிகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு பிறவி கிடைக்கலாம். அது கிடைத்தும் வாசிப்பதற்கு சௌகரியமாக ஒரு இடமும் கிடைத்து அடியார் திருக்கூட்டமும் இவ்வளவும் இருக்கு, இத்தனையும் இருக்கு. இப்போ இது ஒரு முறை பிழைத்தால் மீண்டு வருவதற்கு வாய்ப்பில்லாதபடிக்கு பயம் இருக்கு. அதனால்தான் இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே இற்றை வரை சென்மம் எடுத்தனையே. இத்தனையும் சொல்லி இவ்வளவும் சொல்லி கடைசியில் இவ்வளவு காலமும் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சியிலேயே சுக்கி இருந்தாயே அந்த நிலை மாறி இருக்கு. இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம். இதுவரையில் பயந்துகிட்டே வந்தோம், அந்த இடத்துல கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம். அதனால தான் இதை வேண்டேன் வேண்டேன் நாங்கள் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். ஐயா 4 பேர் வேணும் நாங்கள் பெருமான் இருக்க எங்களுக்கு வேணுங்கிற 4 பேர் இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் நமக்கு வேண்டிய 4 பேர். இவங்களை நம்பினா போறோம். கடைசியில் 4 பேர் வேணும் 4 பேர் வேணும் நாங்களே இந்த 4 பேர் இருந்தால் போறோங்கிற அளவில் தான் நமக்கு இவர்கள் தான். அந்த படிக்கு உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன். சரி வேணுங்கிறவங்கன்னா இதெல்லாம் வேண்டாம், சரி உறவினர்கள்லாம் விட்டுவிடுங்க, அது என்றைக்குமே சிரமம். ஊர்னு ஒன்று வேணுமே, எதுக்கு? இன்னார் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இந்த ஊரை சேர்ந்தவர்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அதுவும் வேண்டேன்னுட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எத்தனை காலத்துக்கு வரும்? முன்னமாவது இந்த ஊர்னு ஒரு பிடிப்பு இருந்தது. இப்போ எங்கேயோ பிறந்து எங்கேயோ போய் என்னவோ ஆகி கடைசியில் எங்கே விழுவோன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது, சொல்லவே முடியாது. இங்கேருந்து நான் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் பிள்ளை இருக்கான்னு அங்கே போனோம், அங்கே எல்லாம் முடிஞ்சிட்டுது, வேற யாரும் இங்கே இல்லை, அங்கேயே முடிச்சுடுவாங்க. இதை நான் நினச்சி பார்த்தேன்னா இல்லை, அங்கே சௌகரியமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் ஆச்சு, அவ்வளவுதான். எங்கே தொடர்ந்து வந்தது இது? ஒன்றும் இல்லை. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், எதுவுமே வேண்டேன். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும். புகழாவது எதுக்கு? முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை நினைவு வச்சுப்பாங்க. எவ்வளவு காலத்துக்கு? உயர்ந்த அளவிலேயே இருந்த யுக புருஷர்கள்லேயே சிலர் தான் நம்ம ஞாபகத்தை வச்சுருக்கோம்.
ஒரு நூற்றாண்டு கண்ட மனிதர்னு சிலரை எல்லாம் வாஸ்தவத்தில் வகைப்படுத்துகிறோம். இருக்காங்க ஒரு சிலர் அப்படியெல்லாம் இருக்காங்க. உலகையே மாற்றி அமைக்கும் அளவிற்கு அவர்களுக்கு சில தலைமை பண்பு இருந்தது. எளிமை, உண்மை மாதிரியான குணாதிசயங்களோடலாம் இருந்தாங்க. இந்த நூற்றாண்டு வரைக்கும் நல்ல வேளை அவங்களெல்லாம் ஏதோ ஞாபகத்தை வச்சுருக்கோம். அவங்க சொல்லிட்டு போன உபதேசங்கள்லாம் சிலது ஏதோ பயன்படுது. இந்த மாதிரி எதையோ ஒன்று பயன்படுத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே. உலகியல் விஷயத்திற்கே ஒருவேளை இன்னொரு 100 வருஷம், இன்னொரு 200 வருஷம் கூட இருக்குமா சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா நிலை மாறும்போது என்னைக்கோ யாரோ அப்படி ஒருத்தர் இருந்தாங்களாம், அவ்வளோதான். இது இப்படித்தான் மறைய போகுது. தஞ்சை பெரிய கோயிலை மாமன்னர் ராஜராஜ சோழன் என்பார் ஒருவர் கட்டினார் அப்படிங்கிறத 18ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம திரும்ப 19ஆம் நூற்றாண்டில் தான் திரும்ப கண்டுபிடிச்சோம். நடுவில் ஒரு 600-700 வருஷ காலம் அவர் யாருங்கிறதையே மறந்துட்டோம். அந்த பேர் தெரியாமல் போச்சு. எப்பேற்பட்ட சிவபக்தர் என்னென்ன பண்ணினா, ஏதோ அந்த சிவபக்தி இருந்ததோ இன்னைக்கு மறுபடியும் அவர் பெயர் நிலைத்திருக்கும்படியாக செய்திருக்கிறது. இது மாதிரி ஒரு சிலருக்கு தானே இது வாய்த்திருக்கு. அதனால தான் பார்த்தார், இந்த புகழெல்லாம் ஒன்றுத்துக்குமே தேவையில்லை, ஒன்றுத்துக்கும் தேவையில்லை. முதல்ல இந்த சான்றிதழ்லாம் போட்டு வந்த வேகத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அதை அழகாக அச்சிட்டு ஒரு சட்டத்தில் போட்டு முதல் முறையாக ஒரு தலைப்பு அப்படி நமக்கு கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்கிட்டு நேராக அடுத்த நாள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் அதை காமிச்சு நமஸ்காரம்லாம் பண்ணி அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆசீர்வாதம்லாம் பண்ணி எல்லாம் அனுப்பினாங்க. வாங்கிட்டு வந்து நடு கூடத்தில் அதுக்கு ஒரு ஆணி அடித்து அதை மாட்டிட்டோம். அப்புறம் வருஷத்துக்கு 2-3 இப்படி வர ஆரம்பிச்சுது. அது அங்கங்கே ஆணி அடித்து மாட்ட ஒரு சிவர் நிரம்பிது. அடுத்த தீபாவளிக்கு வீடை சுத்தம் பண்ணும்போது என் மனைவி முதல்ல ஆரம்பித்தா, இது இன்னும் எத்தனை தான் வந்துகிட்டு இருக்கும், எவ்வளோ தான் வச்சுக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு முதல்ல ஒரு கேள்வி வந்தது. 3வது மாதம் பொங்கல் வந்தது, மறுபடியும் சுத்தம் பண்ணாங்க, மறுபடியும் திட்டு வாங்கினேன். 3வது மாதம் வருஷப்பிறப்பு வந்தது, மறுபடியும் சுத்தம் பண்ணாங்க, மறுபடியும் திட்டு வாங்கினேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சதில் வருஷத்துக்கு 4 வாட்டி திட்டு தான் மிஞ்சித்தே தவிர்த்து இப்போ கொடுத்த அந்த பட்டங்கள்லாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுல கூட என்ன இருக்குது? வாஸ்தவத்தில் பல முறைகளையும் கொடுக்குற பட்டத்தை பற்றி பெற்றவர்கள் மனதார நினைத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே சிரித்து கொள்வோம். அவரவர்கள் ஆசையினாலே நம்ம பேரில் இருக்கிற ஆதரவுனால தராங்க. பெரிய பட்டமெல்லாம் கொடுத்துட்றாங்க, எதையும் விசாரம் பண்ணல. இந்த இடத்துல யார் மனசையும் நோகடிக்கிறதுக்கு சொல்லலை. நான் நினைத்து பார்த்தால் எல்லாம் விளையாட்டால இருக்குது. யாருக்கு அந்த தலைப்பெல்லாம் பொருந்தி வர முடியும்? அது சாமிக்கு பொருந்தலாம். பலரும் பத்திரிகையில் பேர் போடும்போது இதை என்னென்ன பட்டம் போடணும், ஒன்றுமே வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். எங்கேயோ யாரோ முனைவர் பட்டத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அழைத்து மன்னிச்சுக்கணும். இது என்ன மன்னிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அதை சுமந்து கொண்டு இருந்து என்ன செய்தேன் நான் கடைசியில் வாஸ்தவத்தில் நிகர லாபம் இதில் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. என் மனைவி கிட்ட வருஷத்துக்கு 4 வாட்டி திட்டு வாங்குறதை தவிர இந்த பட்டங்களால் ஆன பெருமைங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த பட்டத்தெல்லாம் நீக்கிட்டு ஒரு நிமிஷம் பொழுது நான் என்னை நினைத்து பார்த்தால் அதே தான் இருக்கேன். என்ன கிடச்சிட்டு இப்போ அந்த பட்டம் எதுவுமே திருக்கைலாய வாசலுக்கு அனுமதி சீட்டு கிடையாது. நந்தியம்பெருமான் கிட்ட இது மொத்தத்தையும் நான் கொண்டு போய் காமிச்சு இப்போ கதை திறந்து விட்டுருவீங்க, நான் பாருங்க இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் இதை சொன்னதுக்காகவே இன்னும் 100 வருஷம் கீழே இருந்து தள்ளிடுவார். இது எதுவுமே அங்கே பயன் தர போகிறதில்ல. கொண்டு என்ன செய்ய போகிறோம்? வேண்டேன் புகழ் முதல்ல அங்கே தான் ஆரம்பித்தார். சறுக்கமே அங்கே தான். முதல் அடி சறுக்கி வீழ்வது அங்கே தான். 4 பேர் சுற்றி இருந்து புகழ்ந்துட்டாங்கன்னா அதை மனசில் வாங்கிக்காமல் ஒட்டிக்காமல் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அது அங்கே தான் முதல் சறுக்கலே வரும். எத்தனையும் வாசித்திருந்தாலும் எத்தனை முறை என்னென்னத்தை சொல்லியிருந்தாலும் பெரிய புராணத்தில் நம்மை போல ஆளே இல்லைன்னு பேர் எடுத்துடலாம். வாஸ்தவமாகவே கூட இருக்கலாம், வாஸ்தவமாகவே இருக்கலாம். எந்த பாடலை கேட்டாலும் எடுத்து சொல்லலாம். திருவாசகத்தில் ஐயா அவரை மாதிரி வராது, வாஸ்தவத்தில் இருக்கலாம். இந்த பெருமையெல்லாம் கடைசியில் இந்த மாதிரி என்னை யாராவது சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிற எண்ணத்துக்கு போய் முடிஞ்சதுன்னா வாசித்த எதனாலேயும் எந்த தெளிவும் இல்லை. அது பெரிய தொல்லையே அங்கே தான் ஆரம்பிக்கும். வேண்டேன் புகழ்னு ஆரம்பித்தேன். புகழ் வேண்டாம், சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காசு பணம் அடுத்த தந்துரவு அங்கே தான். வேண்டேன் செல்வம், அது அடுத்த தலைவலி அங்கே தான் வரும். காசும் பணம் வந்துட்டு என்ன யார் என்ன கேள்வி கேட்க முடியுங்கிற ஆணவம் அது கூடவே இலவச இணைப்பா கண்ணுக்கு தெரியாதபடிக்கு வரும். இப்போ நாளிலேருந்து இது எதுவுமே வேண்டாமா, கொண்டு போய் தெருவில் இறச்சிடலாமா? சொல்லவே இல்லை. போதுங்கிற அளவுக்கு இருந்த வரைக்கும் போகிறோம். பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு போதுங்கிற அளவுக்கு போகிறோம். அடுத்த 100 வருஷத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன்னா எதை சேர்த்து வைத்தீர்? எதை இறுக்கி உங்களால் பிடிக்க முடியும்? எதை நிறுத்தி வைக்க முடியும்? அடுத்த க்ஷணப்பொழுது ஏதோ ஒரு பெரிய ஒரு சீரழிவு, ஒரு சீர்கேடு, எதையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண முடியும்? நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு வீதியில் வரிசை கட்டி நிற்க வேண்டியிருக்கும். இதை உலகத்தில் காட்சிகளாகவே பார்க்கிறோமே. எத்தனையோ இடத்துல நடக்குது இல்லையா? உலக புகழ்பெற்ற நாடுகள்லாம், பெரிய பெரிய அரசர்கள்லாம் நொடி பொழுதில் முடிந்து போனது. ஒரு க்ஷணப்பொழுது பூமி கொஞ்சம் இப்படி அசைச்சதுன்னா அத்தனையும் முடிஞ்சதே. இப்போ இதை சேர்த்து வைத்துட்டேங்கிற எண்ணத்தோடு இருப்பதினாலே ஒன்றுமில்லை, அதுவாக சேர்ந்துதா போகும். இன்னொன்று, உலக இயல்பே இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒருத்தர் விலகி போக போக தன்னடையே வந்து சேர்ந்து சிரமப்படுத்தும். வாஸ்தவம் இது ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. இது எதுவும் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எங்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது அது வந்து வந்து நம்மை தொல்லை பண்ணும். அதை தேடி போனேன்னு போனால் அந்த தேடுதலுக்கு முடிவே கிடையாது.
முடிவே கிடையாது. இது அப்படியே நீங்கள் பயிற்சியாகவே செய்து பார்க்கலாம். வேணுங்கிறது இருக்கு என்கிட்டேன்னு நினைப்பு வந்துட்டுதுன்னா இன்னும் வைத்துக்கொள்ளு வந்து சேரும். இது வேணும்னு நான் தேடி போக ஆரம்பிச்சேன்னா அது தொலைவு தூரம் போய்கொண்டே இருக்கும், நிச்சயமாக போய்கொண்டிருக்கும். நான் பார்த்தா வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், போரும். இது எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? வேண்டாம். எவ்வளவும் இருந்தாலும் எவ்வளவு தான் செலவு பண்ண முடியும், எவ்வளவு தான் செல்வ செழிப்போடு இருக்க முடியும்? ஒரு அளவு தானே அத்தனைக்கும். வசதி இருக்குது, 8 வண்டி வாங்கிட்டேங்கிறதுக்காக உடம்பை 8ஆக பிரிச்சா வச்சு அனுப்ப முடியும்? ஒரு வண்டியில் தானே பயணம் பண்ண முடியும். அவ்வளோதான். அதோட வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, அத்தனை அங்கே தான் கொண்டு போய் முடியுது. இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னா எல்லாத்தையும் கொடுத்துருவார். கருணாமூர்த்தி கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவார். முடியும் போது அவரால் கட்டுப்படுத்த முடியல. நம்ம பண்ண வினை நம்மை தொடரும். இன்னொரு பிறப்பு, இந்த இறப்பே கடோரமாக இருந்து கோரமாக முடிஞ்சு அடுத்த ஒரு பிறப்பு. இது இப்படியே சுழற்சியிலே சிக்கி வேண்டேன் பிறப்பிறப்பு, சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன். இதுதான், இவர்களைத்தான் நான் தீண்டி இருக்கணும். வேண்டுவது இவர்களைத்தான், வேண்டுவது இவர்களைத்தான். அது அல்லாதவர்களை தீண்டேன், அஞ்சினேன்னு சொல்லாரே சுவாமி. அம்மனாம் அஞ்சுமாரே யாரை பார்த்து? அவரை புகழாதவர்களை பார்த்து, நெற்றியிலே நீரிடாதவர்களை பார்த்து அஞ்சினேன்னா. பாம்பை பார்த்து பயப்படலை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் இல்லை. பொய்யும் மெய்யும் மாற்றி மாற்றி பேசுகிறவங்களுடைய வார்த்தையை பார்த்து கூட பயப்படலை. இவர் இருக்கும்போது இன்னொருத்தர் தெய்வம்னு சொன்னாங்களே அவங்கள பார்த்து பயந்தேன். மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென கொள்ளும் கற்றில்லாதவர்கள், அவர்களை பார்த்து பயந்தேன். நாளை அடியார்களைத்தான் நான் வேண்டியிருந்தேன். இது அத்தனையும் வேண்டேன்னு சொன்னார். அவர்களை தீண்ட மாட்டேன். யாரை? சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. அவர் திருவடிகளை தீண்டினேன், அதிலிருந்து இனி விலக மாட்டேன். இந்த நிலைக்கு உயர்றதை தான் நம் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்தார்கள். மாறாக இற்றை வரை சென்மம் எடுப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய கரணங்களோடு இணங்கி இருப்பதை வேண்டாம். நான் கரணங்களோடு இல்லாமலேயே இருந்துருவேனா? இல்லை. பெருமான் அருளால் தான் அந்த ஒரு உடம்பை கொடுத்து அதில் உறுப்புகள்லாம் கொடுத்து அதை சரியாக செயலாற்ற முடியாது, எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க. அது சரியாக செயலாற்றும் காலத்தில் என்னென்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னென்ன படிக்கு இருங்கிறத ஆச்சாரியர்களை கொண்டு சொல்லி கொடுத்துட்டார். இது சரி இது தவறுங்கிறத பிரித்து சொல்லி கொடுத்துட்டார். அது எப்படியுமே செய்யலை. மாறா என்ன பண்ணேன்? கரணங்களை பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லாமல் அதோடு இணங்கி இருந்துட்டேன். ரொம்ப இணக்கமாக போயிட்டதுனால அது என்ன பண்ண ஆரம்பிச்சது? அது என்னை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டது. என்னை பற்றிய பிடி என் கரணங்களுக்கு போய்விட்டது. அப்போது திருக்கோயிலை நோக்கி நடக்கணும்னு காலுக்கு நான் கட்டளை இட்டால் காலை என்ன அங்கே கொண்டு போயிருக்கோம். ஆனால் அப்படி பண்ணாமல் நீ எங்கே போறியோ அங்கே சௌக்கியமாக நானும் வரேன்னு அதுக்கிட்ட பிடியை கொடுத்தேன். அது கூடாத இடத்துக்கெல்லாம் கொண்டு சென்றேன். அடியார் திருக்கூட்டத்தையும் பெருமானுடைய திருவேடத்தையும் பார்த்து கண்கள் பழகணும்னு நான் கட்டளையிட்டு பழக்கி இருந்தால் கண்கள் அதை பார்த்துருக்கும். உனக்கு எது சுகமாக இருக்கோ அதை பாருன்னு விட்டேன். கூடாதனவற்றை எல்லாம் பார்க்க தொடங்கியது. இப்படி ஒவ்வொரு கரணமும் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இணங்கி நான் போக அது தன் வலிமைக்கு என்னை அதன் திசைக்கு பிடித்து இழுத்தது. இப்போ போய் கூடா நரகத்தில் விழுந்து கிடக்கிறேன். இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே, இற்றை வரை சென்மம் எடுத்தனையே, இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைந்தனையே. லாபமா என்ன ஆச்சு? கடைசியில் என்ன? துன்ப வெள்ளத்துள் துளைந்து கிடந்த. இதுவரையில் அதிலே தான் மூழ்கி இருந்த. உடனே ஒரு கேள்வி வருது, அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நான் எவ்வளோ இன்பமாக இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். என்ன சௌக்கியத்துக்கு ஒன்றுமே குறைச்சல. காலையில் எழுந்த உடனே இதெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் கிடைக்குது, அடுத்தடுத்து இது இருக்குது, அடுத்தடுத்து இது இருக்குது. ஒன்றுன்னா அத்தனை இன்பம் தானே தருகிறதுன்னு வாஸ்தவம் இருக்கலாம். நான் இன்பம்னு நினைத்தது அத்தனையும் என்றோ ஒரு நாள் முடிந்து போவதற்கு எல்லா விதத்திலும் வாய்ப்பு இருக்குது. அது முடியவே முடியாதுன்னு உங்களால் வாக்குறுதி தர முடியுமான்னா அவர்கள் தர முனைகிறார்கள். சர்வ நிச்சயமாக அது தவறு தான். எதை பெரிதான் இன்பம்னு நினைத்துறப்போ ஒரு ஒரு உணவு பதார்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். அது என்னமோ தெரியல, நமக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுதான் கூடாதுங்கிற விதி கீழே வருது. இதுதான் கேடுங்கிறது விதி கீழே தான் வருது. அதெல்லாம் தான் மனித நாக்கிற்கு, அதுதான் ஏனோ நமக்கு பிடித்து தொலைஞ்சிருக்கு. இருக்கட்டும், அதையும் ஒரு அளவுபட்டதாக இல்லாமல் நாவிற்கு கட்டுப்பட்டு அது சொன்னதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன்னா துன்பக்கடலும் துளையத்தானே போகிறேன். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வேணுங்கிற பதார்த்தங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்குது, இது இன்பம்னு நினச்சிக்கிட்டேன். இந்த ஆட்சி பண்டிகை காலம் வருது, எல்லா மாதத்துக்கு 4 பட்சணம் இறையான பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அது பார்க்க பார்க்க ஒரு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, அதுதான் எனக்கு இன்பம்னு நான் சொல்லிட்டேன்.
காலையில் எழுந்து வந்தேன், மேஜை மேலே 4 டப்பா நிறைய அத்தனையும் பண்ணி வச்சுருந்தாங்க. வேற என்ன வேணும், குறையே இல்லை. பார்த்த உடனே மனசு நிறைஞ்சிட்டுதுங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தட்டு எடுத்தேன், வகைக்கு 4 நாள் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். அது முடிகிற மட்டும் இன்பம். ஒரு 1/4 மணி 1/2 மணி ஆச்சு, கண் அப்படி சுத்தராப்பில் ஆச்சு. இந்த ஊசியை தேடி ஓட போகிறேன். அது அதோட முடியுமானா இல்லை, அது அடுத்தடுத்து அது ஒவ்வொரு பாகமாக கடந்து போக போக இந்த துவாரத்துலேருந்து அந்த துவாரம் பரியந்தம் எல்லா இடத்துலையும் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கும். இது மொத்தமும் தேர்ந்து வர்றதுக்கு அடுத்த 10 நாள் ஆயிருக்கும். அப்போ இன்பம்னு நினைச்சது இன்பமாச்சா? இல்லை. கூடாதவற்றை பார்த்து 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 கண்கள் பழக்கி கொண்டேன். இது இன்பமாத்தானே இருக்கு. அது கடைசியில் ஒரு வழியில் வந்து நிற்கும் போது அப்போ தெரிய ஆரம்பிக்கும் அந்த துன்பத்தை. இப்படி ஒவ்வொரு கரணமும் இது இன்பத்தை தான் தருகிறது, எனக்கு குறைவே இல்லை, அத்தனை இன்பம் இருக்குன்னு நினைத்து பழகி இன்பம் இல்லாததையெல்லாம் இன்பம் என்று நினைத்தபடியால் இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைந்தனையே, அதிலேயே போய் ஆழ்ந்து திளைத்திருந்தாயே, அதில் போய் மூழ்கி திளைத்திருந்தாயே, அதிலேருந்து மேல் ஏற்றி விடுறதுக்கு தான் ஆச்சாரியர் வந்திருக்கார். அப்போது கரணங்களோடு இணங்கி இருந்தபடியால் மீண்டும் மீண்டும் பிறப்பு, சென்மம் எடுத்தபடியால் இன்பம் என்று நம்பி துன்பத்தோடு சேர்ந்து மறுபடியும் அந்த துன்பத்தினுள்ளேயே துளைத்திருந்தேன், கடைசியில் சிரமப்பட்டேன்னு வந்து முடிக்கிறார். இல்லை என்ன சிறப்பியல்புன்னா, இது மாதிரி இணங்கி இருந்து சென்மம் எடுத்து துன்பத்துள் துளைத்தவர்கள்னு சொல்லி ஒரு கோடி உதாரணங்கள் இருக்குது. அதில் ஒரு 10-20 கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். அதை பார்த்தும் கூட அப்போ இது சரி கிடையாது, வேற ஏதோ ஒரு வழி இருக்குது, இது தவறு, சரியானது வேற ஏதோ வழி இருக்குது, இவரை மாதிரி நாம் இருந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் ஏன் வரலைங்கிறது தான் உலக இயல்பு. அதை நினச்சி தான் சிரிக்கிறோம். எல்லாரையும் சேர்த்து தான், அடியனையும் சேர்த்து தான் சொல்கிறோம். இதை நினைத்துத்தான் சிரித்து கொள்ளுகிறோம். ஞானியர்கள் இதை பார்த்து தான் அவங்களும் சிரிக்கிறாங்க. அதனால தான் கீழே சொன்னார், கள்ளத்தலைவர்னு நமக்கு பேர் வைத்தார். கள்ளத்தலைவர்னு பேர் வைத்தார். இற்றை வரை ஏய்ந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிர்னு அதனால தான் பேர் வச்சாங்க. சுற்றி பார்த்து இவ்வளவு நாள் முடிந்துமா உனக்கு இன்னும் இதுக்கு உதாரணத்துக்கு குறைச்சலே இல்லையே. உலகம் முழுக்க உதாரணங்கள் இந்த மாதிரி இருக்கு. இதுதான் நம்பி இருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி சோரம் போனார்கள்ங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படியே தானே இருக்கிறாய். வீடு மிகைனார். வெற்றுயிருக்கு வீடு மிகை, அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஒன்றும் மோட்சம் வேற கேட்பியா நீ? அந்த குரலில் கேட்குறார். இது வரைக்கும் இவ்வளவும் சொல்லி எதுவுமே பழக்கலையே, இப்படியே இருந்துட்டு வெற்றுயிராக இருந்துட்டு மோட்சத்தை பற்றி பேசலாமா? வீடு மிகைன்னார். அதெல்லாம் ரொம்ப அதிகம், யோசிக்கவே கூடாது, அதெல்லாம் பேசாதன்னுட்டார். வேடிக்கையாக சொல்கிறார், கடினமாகவும் ஆக்கி சொல்கிறார் நமக்கு சுவாமி. அந்த படிக்கு அதே துவனியில் தான் இவரும் சொல்கிறார், இன்னி வரைக்கும் இப்படி இருந்துட்டியப்பா, இன்னைக்கு வரைக்கும் இப்படியே இருந்துட்டியப்பா. இற்றை வரை கரணங்களோடு அதிலேயே இணங்கி இருந்து அதனால் பல சென்மம் செய்து அத்தனை சென்மத்திலேயும் வினைவசப்பட்டு என்னை நான் தலைவனாக நான் தான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி எத்தனையும் பண்ணாலும் இருக்கிற மட்டும் சொல்லலாம். ஒரு க்ஷணப்பொழுது முடிந்து போய் விழுந்தாச்சுன்னு வைங்களேன், எப்போ யார் எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்கிறது கூட நம்மளால் ஒன்றுமே முடிவு பண்ண முடியாது. இது அது வரைக்குமே போக வேண்டாம், கடைசி கொஞ்ச காலம் இருக்குமே, ஒருவேளை திருவருள் விளக்கத்தினாலே நமக்கு இவ்வளவுதான் விதியாகி இந்த கையை இப்படி நகர்த்துறதுக்கு யார் துணையோ நம்ம நாடி இருக்கிறோங்கிற கதி வந்தால் அங்கேயே நம்ம குரலை யாரும் ஏற்க மாட்டார், நிச்சயமாக ஏற்க மாட்டாங்க. அவங்களை எப்போ முடியுமோ அப்போ தான் பண்ணுவாங்க, எப்போ முடியுமோ அப்படி தான். இன்னும் இப்போ ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களா அவங்க வீட்டில் பெரியவங்க, இந்த கோயிலுக்கு வந்து விளக்கேற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து விட்டாச்சு. இங்கே வந்து இப்படி விளக்கேற்றுனீங்கன்னா அது ஆக வேண்டியது சீக்கிரம் ஆகிடுங்கிற சொல்கிற அளவுக்கு வந்து முடிச்சாச்சு. இப்போ இதையும் கேட்டு செய்யும் அளவிலே பிள்ளை பேரெல்லாம் வாய்க்க பெற்று அவங்கள தான் வளர்த்துருக்கோம்னு நினைத்து அந்த இடத்துல கண்ணீர் துளிக்கலாம். அப்போ நினைவுக்கு வரும், இதெல்லாம் நானே தான் என் இஷ்டத்துக்கு தான் அத்தனையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேனே, இப்போ கையை எப்படி நகர்த்துறதுக்கு என்னால் முடியலையே. அந்த ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்தி காட்டி கொடுத்து அவர் அங்கே சிரித்து கொண்டு இருப்பார். முடிந்த காலத்தில் இந்த நிலைக்கு அடியேனை தள்ளாதேன்னு கைகூப்பி வாயார சொல்லி தொழுது வலம் வந்து ஆணவமலத்தை அழிப்பதற்கான வழியை பெருமானே ஒரு வாய்ப்பை கொடுன்னு கேட்டு பெருமானுக்கும் அவர் அடியார்களுக்கும் தொண்டுபட்டு உள்ளம் கழித்தேன்னு இருந்து இந்த நிலைக்கு போகாமல் பார்த்து கொள்ளலாம். அப்பையும் மூப்பு வருமே என்னன்னா, சுற்றி இருப்பவர்கள் இதுதான் காரியமாக உனக்கு வேறு வேலை இல்லையா, எத்தனையோ பேருக்கு வருதே உனக்கு இன்னும் வரலையேன்னு சொல்லும் அளவிற்கு விடாமல் பெருமான் சத்தியமாக வந்து நின்று நமக்கானவற்றை அவன் பார்த்துக்கொள்வான், அவர் பார்த்துக்கொள்வார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நின்னார்ல, 64 திருவிளையாடலில் பார்த்தோமே, ஒவ்வொருத்தருக்கும் வந்து நின்னார்ல, அந்த மாதிரி அடியனுக்கும் வந்து நிற்பார். அந்த தைரியம் இருக்கும்.
அந்த தைரியம் இருக்கும். அவர் வந்துடுவார். யார் விட்டால் என்ன, அவர் வந்து நிற்பார். யமகிங்கரர்கள் வந்து அந்த க்ஷணப்பொழுதுல பயமுறுத்துற அளவுக்கு வைக்க மாட்டார். விக்கிக்கொண்டே இருக்கும்போது பயம் கொடுத்தா அடங்கிடுங்கிறதுக்காக யமகிங்கரர்கள் வந்து சேட்டையெல்லாம் பண்ணி காட்டுவாங்களாம், பயமுறுத்தி எல்லாம் காண்பிப்பார்களாம். முகங்களெல்லாம் கோரமாக வச்சு, அந்த முகத்தை நான் சாதாரணமாக பார்த்தாலே பயமாக தான் இருக்கும், அது இன்னும் கோரப்படுத்தி காட்டி பயம் கொண்டு இங்கே நின்று இருக்கிற இடத்துலேருந்து அது வெளிப்படுமா. அந்த நிலைக்கெல்லாம் போகவே விட மாட்டார். அந்த பயத்தில் சுவாமியை நினைக்கவா முடியும் நம்மாலே? அதில் அஞ்சு நடுங்கி விழும்போது முடியுமான்னா அருணகிரி பெருமான் அதனால தான் பல திருப்புகள் அதையத்தான் கேட்டார். காலனினை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயேன்னு பிரார்த்தித்தார். அந்த நிலையத்தான் கேட்டார். இப்போ அணுகாமல்னா மரணம் வராமல் இருக்கும்னு அவர் சொல்லலை. அவர் சிரஞ்சீவித்துவம் அடைஞ்சிட்டார், இருந்தாருங்கிறாங்க, அது அப்படியே இருக்கட்டும். யாருமே பிறந்தால் இருக்க வேண்டியது இல்லை, அது சுவாமிக்கு தெரியாமல் இல்லை. அவன் அணுகிறதுக்கு முன்னாடி முருகா நீ வந்து நின்றுடு. உன்முகத்தை பார்த்தேன்னா நீ சிரித்து மயில் மீது ஆடி விளையாடி வரும்போது இதெல்லாம் வேண்டாம், என்னை உன்னோட கூட்டிகிட்டு போன்னு நானே வந்துடுவேன். யமகிங்கரன் வந்து பயமுறுத்தும் போது தான் எனக்கு பயம் வரும். அங்கே தான் இந்த நிலைமையிலே இருண்டு இருக்குமா, கண் பார்வை தெரியாது, முழுக்க சுற்றி இருண்டுடுமாம். யார் யாரோ இருந்து பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்களா, அதெல்லாம் காதில் விழுமான்னு தெரியாது. ஏதேதோ பேரை நம்ம சொல்லி கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுவோமா, வாய் ஒரு பக்கமாக போயிருக்கும், அதெல்லாம் வராது வார்த்தைகள். பிள்ளை பேரை சொன்னால் ஆறுதல்னு பிள்ளை பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அந்த வார்த்தையெல்லாம் எதுவுமே அழுந்தி வராது. பயந்து போய் மணக்கண்ணில் அப்படியே பார்க்கும்போது யமகிங்கரர்கள் வந்து பயமுறுத்துவாங்களாம், முருகா அந்த நிலைக்கு என்னை விட்டுடாது, உன்னுடைய அந்த 6 முகமும் 12 கையும் பொன்மையில் மேலே ஏறி நீ ஆடி சிரித்து மகிழ்ந்து வருவாயே, அதை பார்க்கும்படியாக வெயின்னு சொல்கிற இடத்துல தான் காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயேன்னு பிரார்த்திக்கிறேன். அந்த பயத்தை வென்று கொடுன்னு தான் கேட்குறேன். மரணத்தை ஒரு காலத்தையும் வெல்ல போகிறதில்லை, அந்த பயத்தை வென்று கொடுத்துடுங்கிறார். அந்தபடிக்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாங்கிறது தான். நான் அதை விடுத்து என் கட்டுப்பாட்டில் இருக்கேன் அத்தனையும் நான் சொல்படித்தான் நடக்கிறதுன்னு ஆணவ மலத்திலே திளைத்தாயேங்கிறார். இதெல்லாம் பண்ணி முடித்து நிறைவாக திருவருள் விளக்கத்தால் கீழே சொன்னாரே அந்த அருள் நிலையை சிந்தித்திருந்தபடியால் கமலை ஞானப்பிரகாசர் திருவடிகளை அடைந்தேன். அந்த கதியாலே அடியேனுக்கு இந்த கரணங்களோடு இணங்கி இருந்த நிலை மாறித்து, அதனால் சன்மம் பல பல சேர்வது இல்லாமல் போய்த்து, அதனால் துன்பக்கடலுள் துளைத்திருக்கும் நிலை மாறிற்று. இதெல்லாம் போச்சு. என்ன வாய்க்க பெற்றீர்னா ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இருக்கும்படியாய் செய்தார். கடைசியில் என்ன சொல்றார்? ஈதர கீழே சொன்ன 3ம் இல்லாமல் போய் நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு. கீழே நீ இன்ப வெள்ளம் நினைத்து கொண்டு ஒன்றில் இருந்தாயே இத்தனை நாளும், அது நல்லின்ப வெள்ளம் இல்லை. அது நல்லின்ப வெள்ளம் இல்லை. நல்லின்ப வெள்ளம் என்பது என்றும் முடியாத இன்பத்தை தரணும், என்றுமே முடியாத இன்பத்தை தரணும். அப்படி ஏதான ஒன்று இருக்கான்னு பார்த்தா பெருமானுடைய தூக்கிய திருவடியின் நிழல் அன்றி மற்றொன்றும் முடியா இன்பம் தராது, முடியா இன்பத்தை தராது. அந்தபடிக்கு தான் போய் சுவாமி தரிசனம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு இன்பத்தை தருகிறதே, அதுதான் அந்த இன்பம் தான். எத்தனையும் முடித்தாலும் அந்த ஆனந்த தாண்டவத்தை ஒரு நிமிஷம் அப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதில்லை. எதையோ வேண்டிக்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்து அதெல்லாம் மறந்து போயிட்டேன்னு சுவாமி தரிசனம் சிதம்பரத்துக்கு போகிறோம், சுவாமி முன்னாடி தரிசனம் பண்ணுறோம், நிற்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி கோயில் வாசல் வரைக்கும் ஒரு 4 வேண்டுதலை மனசில் வச்சுருப்போம். இதை பண்ணி கொடுத்துரு, அதை பண்ணி கொடுத்துரு, அதை பண்ணி கொடுத்துரு, நடராஜா கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அவர் பார்த்து பாருங்கிற ஒரு தைரியத்தில் இதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு தான் கோபுர வாசல் வழியாக நுழைஞ்சிருப்போம். அப்படியே நடந்து வரும்போது கூட ஓரளவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த படிக்கட்டெல்லாம் இறங்கி கீழே போயிடுவோம். சபையை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படும். கிடுகிடுன்னு ஓடி போய் கனக சபை முன்னாடி நின்றுக்கிட்டு ஆனந்த தாண்டவம் இன்னும் தெரியலையே சரியா கண்ணுக்கு, இந்த வெயிலில் இருந்துட்டு வந்ததுன்னு கண்ணை கசக்கி உத்து பார்த்து கை தெரியுதா, தூக்கின திருவடி தெரியுதா, முகம் தெரியுதா, மந்தஹாசம் தெரியுதான்னு பார்க்கும்போது வேண்டிகிட்டு இருந்த 4 விஷயம் 40 விஷயம் அத்தனையும் மறந்துடும். இது சத்தியமாக அத்தனை அடியார்களும் அனுபவித்திருப்பார்கள். யாருமே இதற்கு விதிவிலக்கே கிடையாது. எத்தனை கல்லான நெஞ்சமாக இருந்தாலும் சபை முன்னாடி போய் நின்று அந்த தரிசனத்தை பார்க்கும்போது வச்சுக்கிட்டு இருந்த வேண்டுதெல்லாம் மறந்து தானே போச்சு. அதுதான் நல்லின்ப வெள்ளம்னு சொன்னார். அது முடியாத இன்ப வெள்ளம். அதைத்தான் நந்தனார் அடைந்தார். அதுலேயே அப்படியே எப்போதும் இருந்துட்டா ஒருவேளை அதே நிலை நல்லின்ப வெள்ளமாகவே போகும். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கும்போது அதற்கு வாய்ப்பில்லை. காத்திருந்து திருப்பஞ்சன தரிசனத்துக்கு போகிறோம். 3 நாள் இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம், 10 நாள் தான் கோயிலே திருவிழா. 10 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் முடிச்சு அடுத்த நாள் புறப்பட்டு வந்தாகணும். இங்கே வேலைகள் இருக்குது, வேறு வாய்ப்பு இல்லை தான். இங்கே இருக்கும்போது அதற்கு வாய்ப்பில்லை. இப்போ அந்த இன்பம் ஒரு க்ஷணப்பொழுது கிடைக்குதில்லை, அது ஒரு க்ஷணப்பொழுது கிடைக்குது. இதுவே காலமே இல்லாமல் அது பாட்டு இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அது எங்கேன்னா திருவடியில் மட்டும்தான் கிடைக்கும், அங்கே தான் கிடைக்கும். அந்த நிலையில் இப்போது என்னை பெருமான் என்னுடைய ஆச்சாரியர் ஆட்படுத்தி வைத்திருக்கிறார். ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இருன்னு சொல்லி
அந்த இன்ப வெள்ளம் கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியருடைய திருவடிகளிலே கண்டேன், அதிலேயே அழுந்தி இருக்கும்படியாக செய்து விட்டார். இதுவரையில் சொன்ன கரணங்களோடு இணைந்திருத்தலோ, சென்மம் பலபல எடுத்ததோ, மற்ற அதனால் விளைந்த துன்ப வெள்ளத்துள்ளே துளைத்ததோ இல்லாமல் நல்லின்ப வெள்ளத்துள், நல்கிற முன்னோற்று முக்கியம், சாமானிய இன்ப வெள்ளம் இல்லை, நல்லின்ப வெள்ளத்துள் கீழே இற்றை வரை துன்ப வெள்ளம்னு அதை குறிப்பிட்டு காமிச்சார். சொன்னார்னா நம்ம உடனே சொல்லுவோம் அது துன்பமெல்லாம் இல்லை சுவாமி, உங்களுக்கு வேணா இருக்கும், எனக்கு இதுவே இன்பமாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தார், நீ அதை இன்பமாகவே வச்சுக்கோப்பா, நான் இதை விட வசத்தையும் அவனை காட்டுறேன், நல்லின்ப வெள்ளம்னு பின்னாடி ஒன்று சேர்த்தார். நல்லின்ப வெள்ளத்துள்ளே இருன்னு உபதேசம் பண்ணினார்னு இந்த பாடலிலே இந்த 3 நிலைகளையும் கடந்து முடிவில்லா ஆனந்தமாகிற பெருமானின் தூக்கிய திருவடியின் நிழலிலே ஆழ்ந்திருக்கும்படியாகிற உயர்ந்த பேற்றை அடியனுக்கு வழங்கினார். அங்கே போயிட்டீங்களா, அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டீங்களான்னா அங்கே இன்னும் போகலை, இந்த உலகத்தில் தான் இருக்கேன். எந்த திருவடி நிழல் தெரியுமா எனக்கு அதே இன்பத்தை கொடுத்தது? கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியருடைய திருவடி நிழல்கள். அந்த இன்பம் இதுதான் காட்டி கொடுத்தது. அதில் தானே இருக்கேன் இப்போ. அதில் இருப்பதாலே அந்த திருவடி நிழல்கள், பெருமானின் தூக்கிய திருவடி நிழல் என்ன நிலையை தருமோ அந்த நிலையை அடியேனுக்கு முடிவில்லாத இன்பத்தை, இன்ப வெள்ளத்தை, இன்பக் கடலிலே அழுந்தி இருக்கும்படியான நிலையை இங்கேயே தந்ததுன்னு சொல்லி அடைந்த இன்பத்திற்கான இலக்கணத்தை 35வது பாடலிலே 35வது பாடலிலே பாடி கொடுத்திருக்கிறார். அடுத்த பாடல், தேகாதி நான் அல்ல என்றறிந்தால் சித்த மயல் போகாததென்னையோ புண்ணியா, தேகாதி தன்னளவே அம்மயக்கம் சத்தியமாய் எப்பொழுதும் உன்னளவே இல்லை உணர். அடுத்த உபதேசத்தையும் செஞ்சு வச்சுட்டார். இந்த அடுத்த உபதேசம் அதிலேயும் தேகாதி நான் அல்ல, நான் யார் என்ற அந்த கேள்விக்கு விடையை சொல்லி, உடம்புதான் நான் நினைத்து கொண்டிருப்பது மயக்கம், அந்த மயக்கம் எப்பொழுதும் உள்ளனவே இல்லை. அந்த மயக்கம் அது மயக்கம்தான், அது மயக்கம்தான், அது உண்மை இல்லை. நான் என்ற சொல்லால் அறியப்படுவது இந்த கரணங்களால் ஆன உடம்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலே பாடல்களிலே தத்துவங்களின் தன்மையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகளில் எடுத்துச் சொல்லவிருக்கிறார். அடுத்த மாத நிகழ்விற்கான தேதிகள் அறிவிக்கப்படும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் அவசியம் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாய் கூறி நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். ஓகே, பரீட்சைலாம் முடிஞ்சிருச்சப்பா?